சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தலைவர் கலைஞர் அவருடைய நல்லாசியோடு திருவாரூர் தொகுதி கழக வேட்பாளரை தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சார்பில் அறிவிக்கின்றேன். வருகின்ற 28/1/2019 அன்று நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தோழமை கட்சிகளின் ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக பூண்டி கலைவாணன் அவர்கள் அறிவிக்கப்படுகிறார். திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளராக பூண்டி கலைவாணன் தேர்வு செய்யப்பட்டதாக திமுகவை சேர்ந்த RS பாரதி தற்பொழுது அதனை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராமகிருஷ்ணா, தற்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திமுக அமைப்பு செயலாளரான RS பாரதி இந்த அறிவிப்பினை தெரிவித்திருந்தார். அது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வருகின்ற ஜனவரி 28 நடைபெறவிருக்கின்ற திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தற்போதைய திமுகவின் வேட்பாளராக திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் பூண்டி கலைவாணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான அறிவிப்பை இன்றைய தினம் நேர்காணல் முடிவெற்ற பின்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தற்போது பேட்டியாக வெளியிட்டிருந்தார். பேட்டி வாயிலாக திமுகவின் வேட்பாளர் பூண்டி கலைவாணன் தான் என்பதை தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் திருவாரூர் மாவட்ட திமுகவினரும் தொடர்ந்து உற்சாகமாக முழக்கமிட்டு வருகிறார்கள். எங்கு தங்களது வேட்பாளர் பூண்டி கலைவாணனுக்கு ஆதரவாக அவர்கள் உற்சாக முழக்கம் எழுப்பி வருகிறார்கள். அது மட்டுமன்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் திருவாரூரில் திமுக நிச்சயம் வெல்லும் கொண்டு போன்ற முழக்கங்களை எல்லாம் இங்கு அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எழுப்பி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவாரூர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளராக யார் போட்டியிடுவார்கள் என்பதில் பெருத்த எதிர்பார்ப்பு ஒன்று நிலவி வந்தது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் போட்டியிடப் போவதாக அவர்களது பெயரில் விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மேலும் 36 விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நேர்காணலுக்காக 8 நபர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 8 நபர்கள் கலந்து கொண்ட நேர்காணல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சரியாக 4:30 மணிக்கு தொடங்கியது. இந்த நேர்காணல் முடிவுற்ற பின்பாக தற்போது திமுகவின் வேட்பாளராக பூண்டி கலைவாணனை தற்போது திமுக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே பூண்டி கலைவாணன் கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லாம் திருவாரூர் மாவட்டத்தில் கூடிய ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டிகளை வழக்கமாக வைத்திருந்தார். கருணாநிதியின் மறைவின் காரணமாக ஏற்பட்ட திருவாரூர் தொகுதியில் வெற்றிடம் ஏற்படுத்தி அடுத்து அதற்கான தேர்தல் அறிவிப்பை கடந்த 2 முன்பாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி திருவாரூர் வருகின்ற ஜனவரி 28 இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நேற்றைய தினம் தொடங்கியது. வருகின்ற 10 வரை இதற்கான வேட்புமனு தாக்கல் நடைபெறவிருக்கிறது. இந்த சூழலில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவை தங்களது வேட்பாளரை அறிவித்திருக்கின்ற நிலையில் தற்போது திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த வரிசையில் தங்களது வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தான் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை திமுக சார்பாக அதிகாரப்பூர்வமாக போட்டியிருக்கிறார். இந்த தொகுதி இந்த இடைத்தேர்தலில் திமுகவிற்கு அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் தங்களது ஆதரவு தெரிவிக்கின்றன. கூட்டணி கட்சியின் சார்பாகவும் தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2011 மற்றும் 2016 உள்ளிட்ட தேர்தல்களில் திமுகவின் சார்பாக அதன் தலைவராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள் தான் வேட்பாளர் என்று வெற்றி பெற்று அவரது மறைவை எடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்தின் காரணமாக தற்போது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் தான் திமுகவின் சார்பில் தற்போது பூண்டி கலைவாணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து இங்கு அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் உற்சாக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இவரது பெயரில் தான் 15க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்களை திருவாரூர் மாவட்ட திமுகவினர் ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்தில் தாக்கல் செய்தனர். அதன் பேரில் தற்போது நேர்காணல் முடித்ததற்காக வேட்பாளராக பூண்டி கலைவாணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் ஒப்புதலோடு இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதியும் நேர்காணல் செய்தவர்கள் ஒருவருமான RS பாரதியும் அவர்தான் தற்போது இந்த அறிவிப்பை முறையாக வெளியிட்டிருக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டவரின் ஒப்புதலோடு இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் திருவாரூரில் தனது தேர்தல் பிரச்சார வேலைகளை துரிதப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நேர்காணலுக்கு பின்னர் திமுக சார்பாக அதிகாரப்பூர்வமாக பூண்டி கலைவாணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராமகிருஷ்ணா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.